வணக்கம் பிள்ளைகள். நாங்கள் 2ஆம் தவணை 10ஆம் ஆண்டுக்குரிய 2ஆம் தவணை பரீட்சைக்கு தயார்படுத்தும் முகமாக வவுனியா தெற்கு வலயத்தால 2024 4ஆம் ஆண்டு நடைபெற்ற தரம் 10க்கான 2ஆம் தவணை கணித பாட பரீட்சையை இன்னைக்கு செய்ய போகிறோம். அதுல நாங்க முதலாவதா பார்க்க போறது பகுதி 1. பகுதி 1 வந்து 2 மணித்தியாலத்துக்குரிய பேப்பரா இருக்கும். அந்த 2 மணித்தியாலத்துல மொத்தம் பகுதி 1 ஏ என்று சொல்லியும் பகுதி 1 பி என்று சொல்லியும் 2 பகுதி இருக்கும். சரியா? பகுதி 1 ஏல மொத்தம் 25 கேள்விகள் இருக்கும். 25 கேள்விகள். சரியா? 25 கேள்விகள் இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் 2 புள்ளிகள் படி 50க்கு எத்தனை மார்க்ஸ் என்று இந்த இடத்துல போடுவோம். சரியா? ஒவ்வொன்றுக்கும் 2 புள்ளிகள். என்று சொன்னா என்ன? ஒரு ஸ்டெப் செய்க வழிக்கு ஒரு மார்க்ஸும் விடைக்கு ஒரு மார்க்ஸும் இருக்கும். சில கேள்விகளுக்கு மட்டும் நேரடியாகவே செய்க வழி இல்லாம 2 புள்ளிகளும் வழங்கப்படுற கேள்விகளும் இருக்கு. சரியாப்பா? முன்னுக்கு இருக்கிற சின்ன சின்ன கேள்விகளுக்கு எல்லாம் சரியா, சின்ன கேள்விகளுக்கு அதிகபட்சம் செய்க வழி இருக்காது. இப்ப உதாரணத்துக்கு இந்த பொது மடங்குகள் சிறியது கோமாசி காண்றதுக்கு எல்லாம் செய்க வழி இல்லாமலேயே நேரடியாக 2 புள்ளிகளையும் கொடுக்க சொல்லி 2024லயும் 2025லயும் ஓஎல் பரீட்சையில எங்களுக்கு சொல்லப்பட்டிருந்தது ஃபைனல் எக்ஸாம் பேப்பர்ல. சரியா? அதுக்காக எப்பவுமே சொல்லுவாங்கன்னு இல்ல. சரியா? இந்த கடைசி 2 வருஷமும் சொன்னவங்க எல்லாத்துக்கும் பிள்ளைகள் செய்க வழி எழுதி செய்யறதுக்கு முயற்சி செய்யுங்க. சரியா? இங்க பாருங்க, இந்த 16வது கேள்வியெல்லாம் பாருங்க, இடைவெளி ஒரு சின்ன இடைவெளி தான் விட்டுருக்காங்க. அதுக்குள்ள உங்களுக்கு அந்த இடத்தை பயன்படுத்துறதுக்கு உங்களுக்கு தெரியும். அப்ப இந்த பேப்பரை பிரிண்ட் எடுத்து அந்த பேப்பர்ல செய்து பழகணும். பேப்பர்லயே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தாள்ல எல்லாம் செய்து பழகினீங்கன்னு சொன்னா இந்த இடத்துக்குள்ள எப்படி விடை எழுதுறன்றது உங்களுக்கு ஒரு சந்தேகமாக இருக்கு. சரியா? ஒரு அந்த ஸ்கில்ல உங்களுக்கு வளர்க்கணும்னா பேப்பரை பிரிண்ட் எடுத்து பேப்பர்லயே செய்து பழகுங்க. சரியா? ஓகே. அப்ப பகுதி 1 ஏல 25 கேள்வி இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் 2 புள்ளிப்படி 50 மார்க்ஸுக்கு இதுல போடுவோம். அதுக்கு பிறகு பகுதி 1 பி இருக்கும். எல்லா வினாக்களுக்கும் இத்தாளிலே விடையளிக்குக என்று சொன்னா இந்த தரப்பட்ட பேப்பர்லயே தான் எழுதணும் இல்லையா? இதுக்கு எக்ஸ்ட்ரா தாளையெல்லாம் கட்ட இயலாது. சரியா? இப்ப இதுல பாருங்க, ஒரு குறிப்பிட்ட அளவான இடம் தான் விட்டிருக்கு. அப்ப அதுக்குள்ள எழுத பழகணும். செய்க வழி அந்த சின்ன சின்ன ஸ்டெப்புகள் தரவுகள் எல்லாத்தையும் டிராஃப்ட் பேப்பர்ல குறிச்சு கடகடன்னு விடையை எடுத்து போட்டு அதுக்கு பிறகு நீட்டா இதுல உணர்ந்து எழுதலாம். சரியா? சில பிள்ளைகள் இப்ப மார்க்கிங் போகல சில பிள்ளைகள் இதுல எழுதி போட்டு சரி இதுல எழுதி போட்டு வெட்டுவாங்க. வெட்டி போட்டு இடம் இல்ல தானே, அப்ப என்ன செய்யறது? இப்படி அம்புக்குறி ஒன்று கீழே போட்டு இங்கே நான் இந்த கேள்விக்குறி எழுதியுள்ளேன் என்று சொல்லி எல்லாம் எழுதுவாங்க. அந்த பேப்பரை பார்த்தாலும் நீட்டாவே இருக்காது பிள்ளைகள். அப்ப அந்த பேப்பரை பார்த்தோன்னே இது ஒரு கெட்டிக்கார பிள்ளையிடம் பேப்பர் இல்லை என்று சொல்லி உங்களோட பேப்பர்லயே நீங்க ஒரு நன்மதிப்பை இழக்கக்கூடாது. சரியா? அப்ப இந்த பொருத்தமான இடைவெளியை பயன்படுத்துறதுக்கு பழகணும்னா பேப்பரை பிரிண்ட் எடுத்து பேப்பர்லயே செய்து பழகுங்க. சரியா? ரஃப் தான் தருவாங்க, ரஃப் ஷீட் தருவாங்க, எத்தனை கேட்டாலும் தருவாங்க. அதுல இந்த தரவுகளை எல்லாம் குறிச்சு போட்டு சரியா அதுல நார்மலா ரஃப்பா செய்து போட்டு இதுல வந்து ஒரு செய்க வழியும் ஒரு விடையும் எழுதுறதுக்கு பழகுங்க. அப்ப பகுதி 1 பிஏ பாத்தீங்கன்னு சொன்னா அதுல 5 கேள்வி இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் 10 மார்க்ஸ். சரியா? ஒவ்வொன்றுக்கும் 10 மார்க்ஸ் படி 5 கேள்வி இருக்கும். அப்ப அந்த 5 கேள்வியுமே நீங்க செய்ய வேண்டி இருக்கு. சரியா? அந்த 5 கேள்வியும் நீங்க செய்ய வேண்டி இருக்கும். அதுல நீங்க 5 கேள்வியும் என்னென்ன கேள்வி வரும் என்றும் எங்களால இப்பவே சொல்ல முடியும். இந்த 5 கேள்வியில ஒரு கேள்வி பின்னங்கள். சரியா? பின்னங்கள் என்ற பாடத்திலிருந்து ஒரு கேள்வி கட்டாயம் வரும். சரியா? அடுத்த கேள்வியை பாத்தீங்கன்னு சொன்னா சுற்றளவு பரப்பளவு. அதாவது ஆரைச்சிறை, ஆரைச்சிறையோட சுற்றளவு, ஆரைச்சிறையோட பரப்பளவு, அதோட சதுரம், செவ்வகம், முக்கோணம், வட்டம், இணைகரம், சரிவகம் இதுகள் ஏதாவது ஒன்று வந்து சுற்றளவு பரப்பளவு கேள்வி 2வது கேள்வியா இன்னொரு கேள்வியா இடம்பெறும். சரியா? அதுக்கு பிறகு நீ பாருங்க, இதுல தூர நேர வரைவு வந்திருக்கு. சரியா? தூர நேர வரைவு வந்து இந்த சுற்றளவு பரப்பளவுக்கு பதிலா தான் போடுறது. உதாரணத்துக்கு 2018ஆம் ஆண்டு சரி 2018ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர் தூர நேர வரைவுக்கு பதிலா சுற்றளவு பரப்பளவு கேள்விக்கு பதிலா சர்ப்ரைஸா தூர நேர வரைவு வந்திருந்தது. அதுக்கு முன்னுக்கு எப்பவுமே தூர நேர வரைவு வந்ததே இல்லை பிள்ளை. அதாவது இந்த பகுதியில சுற்றளவு பரப்பளவு பகுதியில சுற்றளவு பரப்பளவு வராம முழு கேள்வியா தூர நேர வரைவு வந்துடுது. அதுக்கு பிறகு 2024 பாஸ் பேப்பர்ல தான் தூர நேர வரைவு வந்தது.
2024 பாஸ்ட் பேப்பர் பாத்தீங்கன்னா அதுல சுற்றளவு பரப்பளவும் இருக்கு, தூர நேர வரையும் இருக்கு, ரெண்டும் சேர்ந்து வந்திருந்தது. ஓகேவா? சரி, அடுத்தது பாத்தீங்கன்னா 4வது கேள்வியை பாருங்க, சதவீதம். சரியா? ஒரு இந்த சதவீதமும் ஒரு கட்டாய கேள்வி. கட்டாயம் சதவீதம் வரும். சதவீதத்துல நீங்க 10ஆம் ஆண்டுல படிச்ச இறைவரி, தீர்வை, வருமான வரி, வரி, மற்றது எளிய வட்டி, இந்த 5 விஷயம். சரியா? இந்த 5 விஷயத்தோட நீங்க 11ஆம் ஆண்டுல படிக்க போற பங்குச்சந்தை, அது வந்து ஓஎல் எக்ஸாம்ல வரும் இல்லையா? இப்ப 2ஆம் தவணை பரீட்சை தானே நாங்க இப்ப பார்த்து கொண்டிருக்கோம் இந்த பேப்பரை. அப்ப 2ஆம் தவணை பரீட்சையில 10ஆம் ஆண்டுக்குரிய இறைவரி, தீர்வை, வருமான வரி, வரி, எளிய வட்டி, இந்த 5ல ஏதாவது ஒரு 2 விஷயங்கள் இதுல வரும். உதாரணத்துக்கு இந்த கேள்வியை பார்த்தீங்கன்னா இதுல இறைவரியும் வருமான வரியும் வந்திருக்குது. சரியா? இறைவரியும் வருமான வரியும் வந்திருக்கு. சரியா? அடுத்தது 5வது தரவுகளை வகை குறித்தல். தரவுகளை வகை குறித்தல் அதுல 10ஆம் ஆண்டுல வட்ட வரைவு மட்டும்தான் இருக்கு. சரியா? 10ஆம் ஆண்டுல வட்ட வரைவு மட்டும்தான் இருக்கு. அங்கால 11ஆம் ஆண்டுல 3 விஷயம் இருக்கு பிள்ளைகள். அது நான் 11ஆம் ஆண்டுல கரைக்க தேவையில்லை. இதுல என்ன கேள்வி மிஸ் ஆகுது தெரியுமா? ஓஎல் பாஸ் பேப்பருக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னா, நெய்யரி மரவரி, அதாவது நிகழ்தகவுன்னு சொல்லி ஒரு பாடம் இருக்கு. அந்த நிகழ்தகவுக்கு பதிலாக தான் இதுல தூர நேர வரைவு வந்திருக்குது. சரியா? அப்ப இந்த தூர நேர வரைவுக்கு பதிலா நிகழ்தகவும் இந்த நெய்யரி மரவரி கேள்விதான் கட்டாய கேள்வியா வாருது. இது 2ஆம் தவணை பரீட்சை தானே. அப்ப நாங்க இன்னும் நிகழ்தகவு பாடத்துக்கு போகல தானே. அப்ப நெய்யரி மரவரிய போடலாது தானே. அதால தூர நேர வரைவு மேலதிக கேள்வியா வந்திருக்குது. ஓகே தானே? சரி, இப்ப உங்களுக்கு பேப்பர் மாடல் விளங்கியிருக்கும். அப்ப உங்களுக்கும் இதே 5 கேள்வி தான் வரும். சரியா? உங்களுக்கும் 2ஆம் தவணைக்கு மோஸ்ட்லி இதே 5 கேள்விகளை எதிர்பார்க்கலாம். சரி, இப்ப நாங்க பகுதி 1A இருக்கிற முதலாவது கேள்வியில இருந்து செய்ய தொடங்குவோம். அப்ப முதலாவது கேள்வி பாருங்க பிள்ளைகள். முதலாவது கேள்வி நேர்மாறு விகித சமம் என்ற ஒரு பாடத்துல வேலையின் அளவு என்ற ஒரு விஷயம் படிச்சுனாங்க எல்லாம். யாம் இருக்கா பிள்ளைகள்? வேலையிட அளவு. வேலையிட அளவுக்கு என்ன சமன்பாடு படிச்ச நீங்கள்? வேலையிட அளவு காண்றதுக்கு என்ன சமன்பாடு படிச்ச நீங்க? வேலையின் அளவு மனிதர்கள் தர நாட்கள் சமன் மனித நாட்கள். வெரி குட். மனிதர்களின் எண்ணிக்கை தர நாட்களின் எண்ணிக்கை, அதான் வேலையிட அளவு. அப்ப இந்த கேள்வியை பார்ப்போம். 10 மனிதர்கள் ஒரு வேலையை செய்து முடிப்பதற்கு 6 நாட்கள் எடுப்பாங்களாம். சரியா? ஓகே. அப்ப வேலையிட எத்தனை மனிதர் எத்தனை நாள் சொல்லியிருக்கு. அதன் 2 மடங்கு வேலையை செய்து முடிப்பதற்கு 8 மனிதர்கள் எடுக்கும் நாட்களின் எண்ணிக்கை. சரியா? ஓகே. நான் டிஸ்பிளே பண்ணியே போறோம் பிள்ளைகள். ஏன்னு சொன்னா பேப்பர் பிரிண்ட் எடுக்காத பிள்ளைகளுக்கு உதவும் போமா. சரி, இப்ப முதலாவது போமா. முதலாவது கேள்விக்கு இப்ப சொல்லிட்டீங்க சமன்பாடு. வேலையிட அளவுக்கு சமன்பாடு சொல்லிட்டீங்க. வேலையின், சரியா, வேலையின் அளவு சமன் என்ன? வேலையிட அளவு சமன்பாடு என்ன? மனிதர்களின் எண்ணிக்கை தர நாட்கள் மனிதர்களின் எண்ணிக்கை தர நாட்களின் எண்ணிக்கை. மனிதர்களின் எண்ணிக்கை தர நாட்களின் எண்ணிக்கை. சரியா? ஓகே. அப்ப எத்தனை மனிதர்கள் எத்தனை நாள் வேலை செய்யறாங்களாம்? மதிப்பிடப்பட்டுள்ள வேலை எத்தனை மனிதர்கள்? 10 மனிதர்கள். 10 மனிதர்கள். சரியா? 6 நாட்கள் எடுப்பாங்கன்னு மதிப்பிடப்பட்டிருக்கு. ஒரு குறிப்பிட்ட அளவு வேலைய 10 மனிதர்கள் 6 நாள்ல செய்வாங்கன்னா 10 தர 6 60 மனித நாட்கள். 60 மனித நாட்கள். சரியா? 60 மனித நாட்கள் வேலையிட அளவு. ஆனா அத போல 2 மடங்கு வேலைய, இந்த வேலையிட அளவு 60 பிள்ளைகள், அத போல 2 மடங்கு வேலைண்டா எவ்வளவு? 120 நாட்கள். 120. வெரி குட். அப்ப இப்படி கேட்டா அரை மடங்கு வேலைன்னு கேட்டா, இத போல அரை மடங்கு வேலைன்னா 30. சரியா? அப்ப 2 மடங்கு வேலைன்னா 60 போல 2 மடங்கு, 60 போல 2 மடங்குன்னா 120. வேலையிட அளவு தெரியும். 60 போல 2 மடங்கு வேலையை செய்து முடிக்கிறதுக்கு 8 மனிதர்கள். 8 மனிதர்கள் எத்தனை நாள் என்று தெரியாதானே. தெரியாட்டி எக்ஸ். எத்தனை நாள் என்று தெரியாது, தெரியாட்டி எக்ஸ். அப்ப இந்த 8 மேக்ஸ் பெருக்கப்படுது. அப்ப இந்த 8 சமன்பாடுக்கு மற்ற பக்கம் போனா என்ன செய்யும்? சமன்பாடுக்கு மற்ற பக்கம் போனா என்ன செய்யும்? பிரிபடும். பிரிபடும். அப்ப கீழே வந்து 8 வரப்போகுது. இங்க எக்ஸ் இருக்கு. சரியா? இது அங்கால போய் பிரிபட போகுது. வேற அப்படியே இருக்க போறேன். அப்ப 2ஆல 4 வட்டினா 2ஆல 2 வட்டினா ஒரு முறை,
4 வெட்டி 8 வெட்டினா எத்தனை வரும் பிள்ளை 4. பிறகு என்ன செய்யணும் 4 வெட்டினா ஒரு முறை 60க்குள்ள எத்தனை நாள் இருக்கு 15. 15. அத அப்ப 15 பேர் சரியா. ஆகவே 15 மனிதர்கள் தேவை. 15 மனிதர்கள் தேவை சரியா. இந்த கேள்வியில இப்படி வித்தியாசமா மேலும் எத்தனை மனிதர்கள் தேவை என்று கேட்டிருந்தா என்ன விட போட்டிருப்பீங்க மேலும் 5 மனிதர்கள் போட்டிருப்பீங்க. ஏன் ஏற்கனவே 10 பேர் இருக்காங்க. அவ மேலும் எத்தனை பேர் மேலும் எத்தனை கேட்டா ஏற்கனவே 10 பேர் இருக்காங்க. அப்ப மேலும் எத்தனை பேர் வேணும்னு சொன்னா இன்னும் ஒரு 5 பேர் வேணும். மொத்தம் 15 பேர் வேணும். 2 மடங்கு வேலையை முடிக்க 15 பேர் வேணும். ஆனா ஏற்கனவே எங்கள்ட்ட 10 பேர் இருக்கு. அப்ப மேலும் கேட்டா 5 பேர் தேவை. ஆனா இந்த கேள்வியில மேலும் கேட்கல தானே. அப்ப இந்த கேள்வி கூட 15 சரியா. செய்துட்டு வந்த பிள்ளைகள் சரியா போடுங்க. மார்க்ஸ் போட தேவையில்லை. ஒவ்வொன்றுக்கும் 2 2 2 2 போட தேவையில்லை தானே. சரியா. சாரி சாரி சார் நாட்கள் தானே சார் கேட்டிருக்கு. ஓகே நாட்கள் சாரியா நான் கவனிக்கல. நாட்கள் என்ன நம்ம கண்டது நாட்கள் சரிதானே. நாட்கள் என்ன நாட்களுக்கு நேரத்தில் எக்ஸ்போர்ட் நான் மனிதர்கள் நினைச்சிட்டேன். சரியா. அப்ப 15 நாட்கள் எடுக்குமா 2 மடங்கு வேலையை முடிக்கிறதுக்கு 15 நாட்கள் எடுக்கும். ஓகே அதான் கேள்வி. இந்த கேள்வி விளங்காக உடனே கேட்கலாமா. சரி ஓகே போட்டு நன்றி. சொல்லுங்க சார் சொல்லுங்க. சார் இன்னொருக்கா விளங்கப்படுத்துமா. ஓகே ஓகே சொல்றேன். சரி இப்ப கேள்விக்கு வருவோம். முதலாவது கேள்வி 10 மனிதர்கள் ஒரு வேலையை செய்து முடிப்பதற்கு 6 நாட்கள் எடுப்பாங்களா. சரியா. அப்ப வேலையிட அளவுக்கு நாங்க என்ன சமன்பாடு படிச்சுனாங்க மனிதர்களின் எண்ணிக்கை தர நாட்களின் அப்ப மனிதர்கள் 10 தந்திருக்கு. அப்ப 10 போடுறோம். நாட்கள் எண்ணிக்கை இருந்துக்கு 6 போடுறோம். அப்ப 10 தர 6 எத்தனை 10 தர 60 மனித நாட்கள். அதாவது வேலையிட அளவு என்ன வேலையின் அளவு அவர் மதிப்பிட்டுள்ள அந்த வேலையிட அளவு 60 மனித நாட்கள். இப்ப கேள்வியில சொல்றாங்க அதன் 2 மடங்கு வேலையை அந்த வேலையை போல 2 மடங்கு வேலையா. அப்ப 60 மனித நாட்கள்னா அதை போல 2 மடங்கு வேலைன்னா எவ்வளவு. அதை போல 2 மடங்கு 120 போடலாம் அல்லது 60 போடலாம். 2 ஒன்று தானே 120 போடுறது ஒன்றுதான். 60 போடலாம். அதாவது இந்த சமன்பாடை திரும்ப பாய்க்க இந்த சமன்பாடை திரும்ப பாய்க்க போறோம். வேலையிட அளவு தெரியும் 60 எத்தனை பேராம் 8 மனிதர்கள் சொல்லியிருக்காங்க. 8 மனிதர்கள். அப்ப மனிதர்களின் எண்ணிக்கை 8 போடுவாங்க. எத்தனை நாள் எடுப்பாங்க தெரியாது. தெரியாட்டி என்ன வழக்கம் போல தெரியாட்டி யாரை கூப்பிடுறாங்க எக்ஸ் தெரியாட்டி எங்களுக்கு என்ன பண்றாங்க எல்லா கேள்வியும் நிறுவல் கேள்வியா இருக்கட்டும் அச்சர கணிதம் கேத்திர கணிதம் எந்த கணிதமா இருந்தாலும் தெரியாததுக்கு இவரை நீங்க கூப்பிட்டீங்கன்னு சொன்னா இவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்றாரு. அப்ப தெரியாதவர் எக்ஸ். அப்ப எக்ஸ் மட்டும் என்ன செய்யுது ஒன்றோட ஒன்று என்ன செய்யுது பெருக்கப்படுது. போனா என்ன செய்யும் பிரிக்கப்படும். கீழே எடுத்து 2ஆல 8 வட்டினா 4 முறை 4ஆல் 60 வட்டினா 15 முறை. அப்ப 15 நாட்கள். இப்போ விளங்கிச்சுதா. ஓம் சார். ஓகே தேங்க்யூ. சரியா. ஓகே டக்குன்னு நான் செஞ்ச பிள்ளைய உடனடியா சொல்லிட்டீங்க. அப்படி நான் ஏதாவது பிள்ளையா செஞ்சேன்னு சொன்னா உடனே மெசேஜ்லயோ இல்லாட்டி வாய்ஸ்லயோ சொல்லுங்க. அப்படி நோ ப்ராப்ளம். நான் செய்யறதெல்லாம் சரின்னு ஒத்துக்கொள்ளக்கூடாது. உங்களுக்கு பிள்ளையிருந்து தோணுச்சுன்னு சொன்னா தாராளமா அந்த பிள்ளையோட சொல்லலாம். சரியா. இதெல்லாம் நான் ரெக்கார்டிங்ல கட் பண்ணி போட்டு எடிட் பண்ணி போட்டு எல்லாம் போட மாட்டேன். இது அப்படியே தான் போடுவேன். சரியா. ஓகே 2வது கேள்வியை பாருங்க. உருவில் உள்ள செலவுகளை பயன்படுத்தி ஏயின் பெருமானத்தை காண்டார். ஓகேவா. சரி அப்ப டக்குன்னு காணுவோம். முக்கோண தொடர்பா 2 தேட்டங்கள் படிச்சிருக்கீங்க. முக்கோணத்துல ஆகக்கோண கூட்டுத்தொகை அது மாதிரி புறக்கோண கூட்டுத்தொகை அது மாதிரி புறக்கோண தேட்டம். சரியா. புறக்கோண தேட்டம் 3 விஷயங்கள் படிச்சிருப்பீங்க. அப்ப 3 விஷயத்துல இருந்து போக போறோம். ஓகேவா. சரி இப்ப 7 பெருமானத்தை காண்போம். அப்ப புறக்கோண தேட்டத்துல படிச்சிருப்பீங்க பிள்ளை. புறக்கோண தேட்டத்துல ஒரு முக்கோணத்தின் ஒரு பக்கத்தை நீட்டும் போது ஏன்னா இந்த பக்கத்தை நீட்டிருக்காங்க. இங்க வரைக்கும் நீட்டிருக்காங்க. நீட்டும் போது உண்டாகும் புறக்கோணம் அதன்
அகத்து எதிர்கோணங்களின் கூட்டுத்தொகை. இந்த புறக்கோணத்துக்குரிய ஆகக்கோணம் இவர், அதுக்கு எதிரில் இருக்கிற கோணங்கள் இந்த 80 மேயும். அப்ப இந்த 80ஐயும் ஏயையும் கூட்டினா எவ்வளவு வரும்? 80ஐயும் ஏயையும் கூட்டினா எவ்வளவு வரும்? 126 புறக்கோணம், சரியா? புறக்கோணம் சமன் அகத்து எதிர் கோணங்களின் கூட்டுத்தொகை. புறக்கோணம் சமன் அகத்து எதிர் கோணங்களின் கூட்டுத்தொகை. அப்ப புறக்கோணம் 126 பாகை. அப்ப அகத்து எதிர்கோணங்கள் இந்த ரெண்டு கோணமும் எதிரில இருக்கு, அகக்கோணத்துக்கு எதிரில இருக்கு. அப்ப இந்த ரெண்டையும் கூட்டினா 80 பிளஸ் ஏ. அப்ப ஏயோட இந்த 80 கூட்டுப்படுது. என்ன இந்த 80 கூட்டுப்படுது. அப்ப சமன்பாடுக்கு மற்ற பக்கம் என்ன செய்வார்? கழிபடுவர். 126 இருந்து 80 போனா எத்தனை? 46 பாகை. 46 பாகை. சரியா? இப்படித்தான் செய்யணும் இல்லை, இப்படித்தான் செய்யணும் இல்லை. உங்களுக்கு தெரியும் இது ஒரு நேர்கோடு. என்ன இது ஒரு நேர்கோடு தானே? இது ஒரு நேர்கோடு தானே? அப்ப நேர்கோட்டுல அடுத்துள்ள கோணங்களின் கூட்டுத்தொகை எவ்வளவு? நேர்கோட்டு 180 பாகை. 180 பாகை. அப்ப இவர் 126 இவர் எவ்வளவு? 126 இவர் எவ்வளவா இருக்கு? மிச்சம் 180 மிச்சம் எவ்வளவு? 54 4 பாகை. 54. சரியா? இனி முக்கோணத்துல அகக்கோண கூட்டுத்தொகை எவ்வளவு? 3 அகக்கோணங்கள் 180 பாகை. அப்ப இன்னொரு முறையிலும் செஞ்சிருக்கலாம். என்ன செய்யலாம்? ஏயையும் 54ஐயும் 80ஐயும் 3ஐயும் கூட்டினா 180 பாகை. சரியா? சின்ன காரணம் போடுங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் கேள்விக்கு காரணம் போட தேவையில்லை தான். ஆனா உங்களுக்கு இடம் இருந்தா, போதுமான இடம் இருந்தா முக்கோணியின் அகக்கோண கூட்டுத்தொகை என்று சொல்லி போட்டீங்கன்னா சரி. என்ன முக்கோணியின் அகக்கோண கூட்டுத்தொகை 180, அகக்கோண கூட்டுத்தொகை 180. அப்ப 54ஐயும் 80ஐயும் கூட்டினா எவ்வளவு? 54 80ஐயும் கூட்டினா எவ்வளவு? 134. இப்ப 134 ஏயோட கூட்டுப்படுது இல்ல, மற்ற பக்கம் போனா என்ன செய்யும்? சமன்பாடு மற்ற பக்கம் போனா கழிக்கப்படும். சரியா? அப்ப கழிச்சா எவ்வளவு? கழிச்சா 46 பாகை. 46 பாகை. ரெண்டு முறையிலையும் 46 பாகை வரும். ஓகே தானே? சரியா? 3வது வழிக்கு போகுமா? நாங்க இப்ப ரீசெண்டா படிச்சது சுட்டி வடிவம் மடக்கை வடிவம். சரியா? சுட்டி வடிவத்தை மடக்கை வடிவத்துக்கு மாத்துறது, மடக்கை வடிவத்தை சுட்டி வடிவத்துக்கு மாத்துறது. மடக்கைகள் 1, மடக்கைகள் 2, மடக்கை விதிகள், சுட்டி விதிகள், சுட்டிய மடக்கைய மாத்திர, மடக்கையை சுட்டிய மாத்திர, மடக்கை அட்டவணையை பயன்படுத்தி மடக்கையை காண்ற, முரண் மடக்கையை காண்றது எல்லாம் படிச்சுட்டேன். சரியா? அப்ப 3வது வெளியே பாருங்க. மடக்கை 3 என்ன எல்ஜி என்று சொன்னா அடி எவ்வளவு? எல்ஜி போட தேவையில்லை. அடி 10 ஆனா போட தேவையில்லை. 0.47771. சரியா? 4771. நான் இதுக்கு ஒரு ஷார்ட்கட் மாதிரி சொல்லியிருக்கேன். அப்படி அடி 10. சரி, எல்ஜி என்றா அடி 10. ஏன்னா எந்த பட்டன் எழுதணும்? இப்படி போய், சரியா, இப்படி போய் அதுக்கப்புறம் விடையா என்ன வர போற? 3. என்ன 3. 10 சரியா? அடியில் இருக்கிறவருக்கு இவர் அடுக்கா இருக்கிறார். 10.0.4771. இதுக்கு என்ன விட? இதுக்கு என்ன விட? இதுக்கு என்ன விட? 3. சரியா? இந்த கேள்வி இலவா செய்யறதுக்கு ஒரு கேள்வி ஒன்று வச்சிருக்கேன். 2ன் 3ஆம் அடுக்கு எத்தனை? 2ன் 3ஆம் அடுக்கு விட என்ன? 8. 2ன் 3ஆம் அடுக்கு 8. இது சுட்டி வடிவம். சரியா? மடக்கை, அதாவது விடைக்கு என்ன? விடைக்கு தான் மடக்கை எடுக்கும். சரியா? இந்த வலுவை நாங்க எப்படி எழுதுவோம்? 2ன் எத்தனையாம் அடுக்கு பிள்ளைகள்? 8. 2 எத்தனை தரம் திரும்ப திரும்ப பெருக்கினா 8 வரும்? 3 தரம் எழுதி பெருக்கினா தான் 8 வரும். சரியா? இது சுட்டி வடிவம், இது மடக்கை வடிவம். அதாவது 2ன் 3ஆம் அடுக்கு, 2ன் 3ஆம் அடுக்கு சமன் 8. அது மாதிரி இங்க 10.477 அடுக்கு 3. ஓகே தானே? அப்ப பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்த போமாசி எங்களோட வகுப்புட
எங்களோட வகுப்புல நான் உங்களுக்கு முதல் முறை படிப்பிச்ச பாடம் என்ன, 2ஆம் தவணை வகுப்புல முதல் முறையா படிப்பிச்ச பாடம் போமாசி. ஞாபகம் இருக்கா? போமாசியில நான் உங்களுக்கு 2016 இருந்து 2025 வரைக்கும் பாஸ் பேப்பர்களை ஃபுல்லா செய்து விட்டேன் நான். இல்லையா? அப்ப 6m வர்க்கம் n அங்கால 8mn வர்க்கம். சரியா? ஓகே, இதை நான் 2 முறையில சொல்லித்தரேன். ஒன்று செய்க வழி இல்லாம டிரெக்டா விடை எழுதுறது சொல்லித்தரேன். அதுக்கு பிறகு செய்க வழியோட சொல்லித்தரேன். இப்ப சில பிள்ளைகளுக்கு கொஞ்சம் இப்ப குறைவான புள்ளிகள் எடுக்கிற பிள்ளைகளால சில நேரம் செய்க வழி எழுத கஷ்டம் பண்ணதுக்காண்டி இதை அப்படியே எம்டியா விட்டுறாதீங்க. செய்க வழி இல்லாமலும் இந்த கேள்வியை இலகுவா செய்யலாம். முதலாவதா நம்பருக்கு போமாசி காணும். சரியா? முதலாவதா நம்பருக்கு போமாசி எழுதும். நம்பருக்கு 4க்கு 6க்கு 8, 4 6 8 ஒரு ரெட்டையன் இருந்தாலே நாங்க 2ஆல தான் பிரிப்போம். இதுல எல்லாமே ரெட்டையன் இருக்குன்னு. அப்ப 2ஆல பிரிப்போமா? கண்டு 2ஆல பிரிப்போமா? 2ஆல பிரிச்சா எத்தனை எத்தனை எத்தனை? 2 3 4 திரும்பவும் 2ஆல பிரிப்போம். எத்தனை எத்தனை எத்தனை? 1 1 3 2 2 இப்ப எத்தனையால பிரிப்போம்? 2 ரெட்டையன் இருக்கு, 2ஆல தான் பிரிப்போம். அப்ப எத்தனை எத்தனை எத்தனை? 1 3 1 1 இப்ப எத்தனையால பிரிப்போம்? 3 எத்தனை எத்தனை எத்தனை? 1 1 முடிஞ்சது. சரியா? அப்ப 2 4 4 2 8 8 3 24 போட்டாச்சு 24. ஓகே, இப்ப பாருங்க, இதை விட ஈஸியா போகுது. அடுத்தது எம் இருக்கு, எம் வர்க்கம் இருக்கு. எது பெருசு? M வர்க்கம் எம் வர்க்கம் தான் விடைக்கிறோம். என் இருக்கு, என் வர்க்கம் இருக்கு. எது பெருசு? n வர்க்கம் என் வர்க்கம். சரி, இப்ப இதுல இப்படி என் கணம் வந்திருந்திருந்தா இப்ப என்ன வந்திருக்கும்? N கணம் கணம் வந்திருக்கும். சரிதானே? எது பெருசோ எழுத்துல எந்த அடுக்கு பெருசோ அதை கொண்டு போடுறது. சரியா? செய்கை வழி இல்லாமலே கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப செய்கை வழியோட எழுது. சரியா? செய்கை வழியோட எழுது. எப்பவுமே ஒரு மாதிரி இருக்காது ஸ்கீம். சரியா? மார்க். சரியா பிள்ளைல? அப்ப என்ன, இதை நாங்க முதன்மை எண்கள்ல பெருக்கமானதோனும். அப்ப 2 தர 2 தர m. இதையும் இப்படி பிரிச்சு பிரிச்சு காணுது. முதன்மை எண்கள்ல பெருக்கமானதோனும் 2 தர 3 m 3 6 அங்கால m வர்க்கம் n. 8 2 தர 2 4 4 தர 2 8 அங்கால m தர n வர்க்கம். ஓகேவா? ஒரு போட்டாச்சு. சரியா? போமாசி இருக்கிற நம்பர் என்னென்ன நம்பர் பாவிச்சிருக்கோமோ எல்லாத்தையும் ஒரு ஒரு தரம் எழுதுறது. 2 தர 3 தர m பாவிச்சிருக்கோம், n பாவிச்சிருக்கிறோம். 2 இங்க 2 தரம் வந்திருக்கு, இங்க 1 தரம் வந்திருக்கு, இங்க 3 தரம் வந்திருக்கு. அப்ப எது பெருசு? 3 3 தரம் வந்ததுதான் பெருசு. அப்ப 2 3ஆம் அடுக்கு. அடுத்தது 3 இங்க 1 தரம் வந்திருக்கு, இங்க 1 தரம் வரையில, இங்க 1 தரம் வரையில. அப்ப 1 தரம் தான் வந்தது பெருசு. அப்ப இங்க m வர்க்கம் m எது பெருசு? M வர்க்கம் n வர்க்கம் எது பெருசு? N வர்க்கம் வர்க்கம். அப்ப இங்க பாருங்க, 2 3ஆம் அடுக்கு விட என்ன? 8 8 8 8 3 24 24 தர n வர்க்கம் விட வந்துட்டு. ஓகேவா? அப்ப செய்கை வழிய சும்மா அப்படி அட்ஜஸ்ட் பண்ணியும் போடலாம். என்ன செய்கை வழி இது டிரெக்டா விடையை கண்டுபிடிக்க டிரெக்டாவே தெரியும். சரியா? டிரெக்டா விடையை கண்டுபிடிச்சு போட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி செய்கை வழியை போட்டுக்கொள்ளலாம். இதுல கொஞ்சம் கஷ்டப்படுற பிள்ளைகள். சரியா? மற்றும்படி மற்ற எல்லாருக்கும் நான் சொல்றதை பொருந்தாது. ஓகே? கட்டிக்கார பிள்ளைகள் 100க்கு 100 எடுக்கிற பிள்ளைகளும் இருப்பீங்க.
அப்ப அவங்களுக்கே பொருந்தாது, அவங்களுக்கு எல்லாம் இது சின்ன பிரச்சனையா இருக்கும். சரியா? மற்ற ஆட்கள் எப்படியாவது நாங்களும் 75 எடுக்கத்தானே வேணும். நமக்கு 100 வந்தாலுமே தான், 75 வந்தாலுமே தான் வெளியே தெரிய போதா இல்லை தானே. அப்ப மேக்சிமம் முயற்சி செஞ்சு நாமளும் ஒரே எடுப்போம். என்ன? அப்ப 5வது கேள்விக்கு வருவோம். 5வது கேள்விக்கு வருவோம். சரியா? ஓஎல்ல 75 எடுத்தாலுமே தான், 100 எடுத்தாலுமே தான். ஆனா ஏஎல்ல நீங்க எடுக்க போற ஒவ்வொரு 0.0001 மார்க்ஸும் உங்களோட ரேங்க எத்தனையோ ரேங்கா மாத்தி அமைக்கும். சரியா? ஏஎல் தான் பிள்ளைகள் ஓஎலை விட மிக மிக முக்கியமான விஷயம்ன்றதை இந்த இடத்துல ஞாபகப்படுத்துறேன். சரியா? ஓகே. அப்ப ஏ வர்க்கம் சை பி வர்க்கம் என்ன? ஏ வர்க்கம் சை பி வர்க்கம் என்ற வடிவம் படிச்சு நாங்கள் அதை எப்படி காரணிப்படுத்துறது இல்லையா? ஏ வர்க்கம் சை பி வர்க்கம் வந்தா என்ன செய்யணும் பிள்ளையே? ரெண்டையும் ஒருக்கா கூட்டி எழுதணும், ஒருக்கா கழிச்சு எழுதணும். அவ்வளவுதான். ரெண்டையும் ஒருக்கா கூட்டி எழுதணும். ஏ பியும் ஒருக்கா கூட்டி எழுதணும், ரெண்டையும் ஒருக்கா கழிச்சு எழுதணும். சரியா? ஏ வர்க்கம் சை பி வர்க்கம். இது ஏ வர்க்கம் சை பி வர்க்கம் என்ற வடிவத்துல இப்ப இருக்குதா? இல்ல. இல்ல. எப்படி மாத்துறது? எப்படி மாத்துறது? 5 வர்க்கம் 25 வந்தா 5 வர்க்கமா மாத்தணும். நிறைய வர்க்கங்கள் 25, 36, 49, 64, 81 இதுகள் எல்லாம் நிறைய வர்க்கங்கள். அப்ப 5 5ஆல பெருக்கினா 25 வரும். அப்ப 25க்கு மேல 5 வர்க்கம் ஒன்று போட்டா இப்ப பாருங்க, ஏ வர்க்கம் சய பி வர்க்கம் வந்துட்டு இதே மாதிரியே வந்துட்டு. அப்ப என்ன செய்யலாம்? ரெண்டையும் என்ன செய்யலாம்? ஒருக்கா கூட்டி எழுதலாம், ஒருக்கா கழிச்சு எழுதலாம். ரெண்டையும் ஒருக்கா கூட்டி எழுதுவோம், ரெண்டையும் ஒருக்கா கழிச்சு எழுதுவோம். சரியா? இப்ப இது சமன்பாடுகள் என்ற பாடத்துல படிப்பிச்சு நான் உங்களுக்கு. 2 கோவைகள் பெருக்கப்பட்டு 0 வருதுன்னு சொன்னா ஒன்று இவர் 0 இருந்திருக்கலாம், அல்லது இவர் 0 இருந்திருக்கலாம். சரி, எங்களுக்கு தெரியாது. 2ல யார் 0 தெரியாது. ஒன்று இவர் 0 இருந்திருக்கலாம், அல்லது இவர் 0 இருந்திருக்கலாம். அதாலதான் விட 0 வந்துருக்கு. ஆகவே என்ன செய்ய போறோம்? முதலாவது இவரை 0க்கு சமப்படுத்துவோம். x5 சமன் 0 அல்லது என்ன? x5 சமன் 0 அல்லது x5 சமன் 0. x5 சமன் 0. ஓகேவா? அப்ப 2 விட வர முடியாது, மறந்துடாதீங்க. சமன்பாடுகள் பாடத்துல சொன்னா எக்ஸ் வர்க்கம் வந்தாலே 2 விட வரும். ஓகே தானே? சரி, அப்ப இந்த 5 நேர 5 அங்கால போனா என்ன செய்யுங்க? சைவர்ல இருந்து காலி விடப்போ என்ன? அங்கால போனா கழிவுபடும். அப்போ சரியா? இங்க கழிவுபடுது 5. அப்ப அங்கால போனா என்ன செய்யும்? கழிவுபடும். ஆகவே சைவரோட 5 கூடினாலும் 5 தான். அப்ப 2 விட எடுத்துட்டோம். ஒன்று எக்ஸ் சமன் 5, இன்னொன்று எக்ஸ் சமன் 5. சரியா பிள்ளைகள்? ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க. சந்தேகம் இருந்தா கேட்கலாம். சரி, அடுத்தது நாங்க வீதம் பாடம் நாங்க படிக்கவில்லை. என்ன? வீதம் பாடம் படிக்கவில்லை. ஆனா சயின்ஸ்ல நீங்க படிச்சிருப்பீங்கள். கதிக்கு என்ன சமன்பாடு? தூரத்தின் கீழ் நேரம். கிலோமீட்டர்ல இருந்தா நேரம் என்ன அளவில் இருக்கணும்? மணித்தியாலத்துக்கு மீட்டர்ல இருந்தா என்ன நேரம் என்ன அளவில் இருக்கும்? கவனத்துல வச்சுக்கோங்க. கிலோமீட்டர் ஹவர், கிலோமீட்டர் பெர் ஹவர். அப்ப வேகத்தின் அளவு கிலோமீட்டர் பெர் ஹவர் அல்லது கிலோமீட்டர் ஹவர் -1 இப்படியும் எழுதலாம். கிலோமீட்டர் ஹவர் -1 எழுதலாம். ஆனா நாங்க இந்த 2லயும் இவரை பாருங்க. மீட்டராக இருந்தா, தூரம் மீட்டராக இருந்தா நேரம் செகண்ட்ல இருக்கும். இதுக்கு மீட்டர் செகண்ட் -1 எழுதலாம், அல்ல மீட்டர் பெர் செகண்ட் எழுதலாம். சரியா? இதுல நாங்க மீட்டர் செகண்ட் -1 தான் பெரும்பாலும் ஆகுது. ரெண்டும் சரி. ஓகேவா? அப்ப இங்க பாருங்க, வாகனம் ஒன்று 270 கிலோமீட்டர் தூரம் செல்வதற்கு 6வது கேள்வி 3 மணித்தியாலங்கள் எடுத்தது எனில் அவ்வாகனத்தின் கதி யாது? சரியா? ஓகே, 6வது கேள்வி. அப்ப கதி சமன்
என்ன சமன்பாடு அதிசமன்? தூரத்தின் கீழ் நேரம். தூரத்தின் கீழ் நேரம். நேரம். தூரத்தின் கீழ் நேரம். சரியா? அப்ப தூரம் எவ்வளவு தந்திருக்கு? 270 கிலோமீட்டர். 170 கிலோமீட்டர். ஏ, 3 மணித்தியாலம். 3 மணித்தியாலங்கள். கிலோமீட்டர்ல தந்திருக்காங்க, மணித்தியாலத்துல இருந்திருக்காங்க. எங்களுக்கு ஒரு வேலையும் இல்லை. சரியா? ஒரு வேலையும் இல்லை. சரியா? இப்ப உதாரணத்துக்கு இது 180 நிமிடம் என்று சொல்லி தந்திருந்தா என்ன செஞ்சிருப்பீங்க? 60 பிரிச்சிருப்போம். நிமிடத்தை மணித்தியாலமா மாத்துறதுக்கு 60ஆல பிரிப்போம். மணித்தியாலத்தை திரும்ப நிமிடமா மாத்துறதுக்கு என்ன செய்வோம்? 60ஆல பிரிப்போம். ஓகே, அதுக்கெல்லாம் நாங்க பிறகு வருவோம். வீதம் என்ற பாடத்துல வருவோம். சரியா? இப்ப மூண்டால வெட்டுவோம். மூண்டை வெட்டினா ஒரு முறை 27க்குள்ள எத்தனை மூண்டு இருக்கு? 9. அப்ப 90 இருக்கும். அப்ப 90ங்கிற ஒன்று 90. அழகு என்ன பிள்ளைகள்? அழகு என்ன? மீட்டர் செகண்ட் -1. மீட்டர் செகண்ட் கிலோமீட்டர் கிலோமீட்டர் per hour. என்ன 270 கிலோமீட்டர் 3 ஹவர். அப்ப கிலோமீட்டர் per hour. சரியா? 90. மீட்டர் செகண்ட் -1 வராதா? இல்ல இல்ல, இந்த கேள்விக்கு நீங்க கிலோமீட்டர் per hour கொடுக்கலாம். சரியா? மீட்டர் செகண்ட் -1 தருக என்று சொல்லி கேட்டிருந்தா அந்த கேள்வியை நீங்க மீட்டர் செகண்ட் -1க்கு மாத்தலாம். சரியா? இந்த கேள்வியை மீட்டர் செகண்ட் -1 தருக, மீட்டர் செகண்ட் -1 தருக என்று கேட்டா அதை மாத்தி கொடுக்கணும். சரியா? இப்போ உதாரணத்துக்கு அவ கேட்டிருக்கா மீட்டர் செகண்ட் -1 இல்லைன்னா பிழை இல்லை. சரியா? இந்த கேள்வி இதை அப்படியே மாத்தி எழுதலாம். சரியா? அப்ப சரி, மாத்துவோமே. 90 கிலோமீட்டர் per hour. 90 கிலோமீட்டர் per hour. அவ கிலோமீட்டர் மீட்டரா மாத்த என்ன செய்யணும்? கிலோமீட்டர் மீட்டராக 1000ஆல பிரிக்கும். 1000ஆல பெருக்கணும். ஒரு கிலோமீட்டர்ல எத்தனை மீட்டர் இருக்கு? 1000 கிலோமீட்டர்ல எத்தனை மீட்டர் இருக்கு? 1000 மீட்டர். 1000 மீட்டர் இருக்கு. அப்ப கிலோமீட்டர் மீட்டர் வந்து 1000ஆல பெருக்கும். 1000ஆல பெருக்கும். சரி, அதனால per hour சொன்னா கீழே ஹவர் மணித்தியாலம். மணித்தியாலத்தை ஒரு மணித்தியாலத்துல எத்தனை நிமிடம் இருக்கு? ஒரு மணித்தியாலத்துல 60 நிமிடம். 60 நிமிடம் இருக்கு. 60 நிமிடம். ஒரு நிமிடத்துல எத்தனை செகண்ட் இருக்கு? 60 செகண்ட். 60 செகண்ட் இருக்கு. சரியா? அப்ப மணித்தியாலத்தை நிமிடமா மாத்துறதுக்கு, சரியா, இங்க மணித்தியாலம் இருக்கு. ஒரு மணித்தியாலம். மணித்தியாலத்தை நிமிடமா மாத்துறதுக்கு 60ஆல இருக்கு. திரும்ப நிமிடத்தை செகண்டா மாத்துறதுக்கு திரும்ப இன்னொரு 60ஆல இருக்கு. சரியா? மணித்தியாலத்தை நிமிடமா மாத்துறதுக்கு 60ஆல இருக்கு. திரும்ப நிமிடத்தை செகண்டா மாத்துறதுக்கு இன்னொரு 60ஆல இருக்கு. சரியா? அப்போ கிலோமீட்டர் per hour. அப்ப ஒரு மணித்தியாலத்தை நிமிடமா மாத்த 1 60 60. இப்ப 60 நிமிடம் 3600 செகண்ட் வரைக்கும். ஒரு மணித்தியாலம்டா அதுல 3600 செகண்ட் இருக்கும். ஓகே, நீங்க 3600 போடலாம், நோ ப்ராப்ளம். சரியா? இது நான் கடைசியா சொல்றேன், முடியாது பாடமாக்குற மாதிரி ஒன்று சொல்றேன். திரும்ப சொல்றேன், கணித பாடம் பாடமாக்குற இல்ல. கணித பாடம் பாடமாக்குற மாதிரி சொல்லி கொடுக்குற எனக்கு விருப்பமே இல்லை. கணித பாடத்தை பிறகு பாடமாக்குற மாதிரி செய்து ஈஸின்னு நினைச்சு போட்டு இல்ல மேத்ஸுக்கு போடுறது. மேத்ஸுக்கு போனா அங்க முதலாம் தவணையிலே என்னடா இது பாடமாக்குற மாதிரியே இல்லையே என்று சொல்லிட்டு மாஸ் குறைஞ்சி போட்டு பிறகு பாடம் மாறுறதானெல்லாம் குழம்பி கொண்டு நிற்பாங்க. சரியா? கணித பாடத்தை நல்லா விளங்கி கொண்டு போனீங்கன்னு சொன்னா அங்க போய் குழம்ப தேவையில்லை. சரியான லேசு ஏஎல் மேத்ஸ் இதே மாதிரி தான் இருக்கும். சரியான லேசா இருக்கும். எல்லாரும் மேத்ஸ் சயின்ஸ் படிக்கிறதுக்கு முயற்சி செய்யும். ஓகேவா? சரி, மற்ற பாடம் படிக்கிறது குறை ஒன்றும் இல்லை. எந்த பாடம் படிச்சாலும் அந்த பாடத்துல நாங்க ஃபுல் எஃபோர்ட் போட்டா ஆர்ட்ஸ் படிச்சா கூட டாப்புக்கு வரலாம். சரியா? நிறைய துறைகள் இருக்கு பிள்ளைகள். லோயர் மட்டுமே இல்லை. அங்க ஒரு டிகிரி எடுத்து கேம்பஸ்லேயே லெக்சரரா மாறலாம். சரியா? லெக்சரர் சம்பளங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. சரியா? அதெல்லாம் பெரிய பெரிய தொகை. சரி, அதை விட்டு வெளியே வந்தா கூட அங்கால SLAS என்று சொல்லி ஒரு எக்ஸாம் இருக்கு. அதெல்லாம் நான் பிறகு கைட் பண்ணுவேன். நீங்க படிச்சு முடிச்சு போட்டு என்ன தொடர்பு கொள்ளலாம். SLAS ஒரு எக்ஸாம் இருக்கும். அது யார் வேணாலும் படிக்கலாம். ஆர்ட்ஸ், காமர்ஸ், சயின்ஸ், இடெக், பிடெக் யார் வேணாலும் அந்த SLAS எக்ஸாம் எழுதி
பெரிய எஸ்எல்ஏஎஸ் ஆஃபீஸர். இந்தியாவில் சொல்லுவாங்களே ஐஏஎஸ் கலெக்டர்னு சொல்லி, இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷன் சர்வீஸ், அதான் ஐஏஎஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஸ்ரீலங்கன் அட்மினிஸ்ட்ரேஷன் சர்வீஸ் தான் எஸ்எல்ஏஎஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எக்ஸாமுக்கு தனியாக மேத்ஸ் சயின்ஸ் இல்லை, ஆர்ட்ஸ் காமர்ஸ் இடெக் பிடெக் யார் வேணாலும் வரலாம். எல்லாருக்கும் முயற்சி இருக்கும். அதுக்கு பிறகு இருக்கும். இப்போ இங்கே வாங்க. அப்போ கிலோமீட்டரை மீட்டரா மாற்ற 1000 அளவு இருக்கணும். ஹவரை நிமிடமா மாற்ற 60 அளவு இருக்கணும். நிமிடத்தை செகண்டா மாற்ற திரும்ப ஒரு 60 அளவு இருக்கணும். அதாவது இதுதான் ஒரு 3600 ஒருத்தர் மெசேஜ் போட்டிருந்தார். ஓகே சரி. இப்போ ஒரு சைவர் அப்போ என்ன வெட்டுவோம்? 3ஆல வெட்டினா 2 முறை, இங்க 3ஆல வெட்டினா 30 முறை, திரும்ப 2ஆல வெட்டினா 1 முறை, 2ஆல வெட்டினா 15 முறை. வேற என்ன செய்யலாம்? 3ஆல வெட்டினா 2 முறை, இங்க 3ஆல வெட்டினா எத்தனை முறை? 5 முறை. திரும்ப இந்த 2ஆல வெட்டினா 2 முறை, இங்க 5 முறை. அப்ப 5 எத்தனை பிள்ளைகள்? 5 கீழே எல்லாம் இல்லை, கீழே ஒன்று விடாம எல்லாம் வெட்டிட்டான். கீழே எல்லாம் விட்டு போட்டுட்டா மேல இஞ்சி ஒரு 5 இஞ்சி ஒரு 5 மிச்சம் இருக்கு. அப்ப 25 மீட்டர் செகண்ட் -1 2 எழுதலாம். மீட்டர் செகண்ட் -1 தருகன்னு கேட்டா. இப்ப விளங்கினதா? சார். சரி, இதுல ஷார்ட்கட் என்னன்னு சொன்னா கிலோமீட்டர் பர் ஹவரை மீட்டர் செகண்ட் -1க்கு இப்போ நான் சொன்ன விஷயம் விளங்கலன்னு வைங்கோ. கிலோமீட்டர் பர் ஹவரை மீட்டர் செகண்ட் -1க்கு மாத்தணும்டா 1000 கீழ் 3600. சரி, 1000 கீழ் 3600 பெருக்கணும். 1000 கீழ் 3600 பெருக்கினீங்கன்னா சரி, ஒண்ணுக்கு விட தருவாங்க. என்ன விடையோ அது 1000 கீழ் 3600 பெருக்கினீங்கன்னா மீட்டர் செகண்ட் -1க்கு மாத்தலாம். சரியா? ஓகே, இது ஷார்ட்கட். சரி, இதை இன்னும் சுருக்கி ஷார்ட்கட்டா சொல்லலாம் என்ன? சரி, வேணாம் பாருங்க. 2 சைடு முடியாச்சு. இது 2ஆல விட்டுனா 5ஆல விட்டுனா சாரி 2ஆல விட்டுனா 5, இங்க 18. 5 இங்கிலீஷ் 18ஆல பெருக்கினா ஓகே. ஆனா இது கொஞ்சம் சிக்கலா இருக்கு. இது என்ன விளக்கமா இருக்குல்ல? கிலோமீட்டரை மீட்டரா மாத்துறதுக்கு 1000, அங்கால ஹவரை செகண்டா மாத்த 3600. ஓகேவா? இது ஒவ்வொரு விதத்துல நீங்க யூஸ் பண்ணி கொள்ளலாம். ஓகே, கொஞ்சம் கூட முடிச்சிட்டேன். இதான் இந்த பிரச்சனை. ஒரு கேள்வி விளங்கப்படுத்த போனா அங்கால அதுக்குள்ள போனேன்டா அங்கால 2-3 கேள்வி விளங்கப்படுத்த போயிடுவேன். பிறகு தொடங்கின கேள்வி மறந்தது. 5 கீழ் x சாய 1 கீழ் 3x. அட்சர கணித பின்னங்கள் என்று பாடம் படிச்சாங்க. அட்சர கணித பின்னங்கள் இதை விட மோசமான பின்னங்கள் எல்லாம் படித்தோம். அதே நேரம் 2016 2025 வரைக்கும் ஆன அந்த பாஸ் பேப்பர் கேள்வியில அட்சர கணித கேள்வி ஃபுல்லா செய்தாங்க. சரி, அது மறந்து போனார்கள். யூடியூப்ல அந்த வீடியோ போட்டிருக்கேன் பிள்ளைகள், உங்களோட குரூப்ல அந்த லிங்க் எல்லாம் போட்டிருக்கிறேன், தாராளமா பார்த்து கொள்ளலாம். அந்த டைம் என்னுடைய வகுப்புல சேராத பிள்ளைகளும் அந்த வீடியோவை சேடி பார்த்துக்கொள்ளுங்க. அல்லது என்னோட கேளுங்க, நான் உங்களுக்கு அனுப்பி விடுறேன். பகுதி எண்கள் சமனாக இல்ல. 5ல இருந்து 1 போனா 4 போடலாமா? இல்ல சார். போடல. அப்ப என்ன செய்யணும்? கோமசி காணணும். கோமாசி காணணும். என்ன? பகுதி எண்களை சமப்படுத்தணும். அப்ப இங்க 3x இருக்கு. அப்ப இங்க எத்தனை x வரணும்? 3x வரணும். என்ன செஞ்சா 3x வரும்? x வந்து 3ஆல பெருக்கணும். சரி, பெருக்குவோம். ஓகேவா? இப்ப சரியா? 5ஐயும் பெருக்கணும் சார் 3ஆல. எந்த நம்பரால பெருக்கிறோமோ பகுதி என்ன, அதே நம்பரால, ஓகே ஹபீஸ் உங்களோட விட சரி, அதே நம்பரால தொகுதி எண்ணையும் பெருக்கும். சமவெளி பின்னங்களை உருவாக்குற முறை என்ன? கீழே என்ன நம்பரால பெருக்கிறோமோ அதே நம்பரால மேலேயும் பெருக்கும். 3x சிம்பிள் 1. ஓகே, அப்ப 3x 3x மேல 3 15. இப்ப பாருங்க, பகுதி எண்ணும் சமனா வந்துட்டல்ல. அப்ப மேல இருந்து கழிக்கலாம் இல்ல? அப்ப 15ல இருந்து 1 போனா எத்தனை? 14. இதுக்கு மேல சுருக்கலாமா?
இல்ல சார். இல்ல இல்ல சார். சுருக்க முடியாது, இதுக்கு மேல சுருக்க முடியாது. ஓகேவா? சரி. ஓகே, அப்ப அடுத்த கேள்வியை பாருங்க. அடுத்தது தொடைகள். சரியா? தொடைகள் வெண்வரி படத்தை நிலற்றுறது, இடைவெட்டண்டா என்ன, நிரப்பியண்டா என்ன, ஒன்றிக்கொண்டு சொன்னா என்ன, அதுக்கு பிறகு அதுல இருக்கிற எல்லா வகையான படங்களை நிலற்றுறது படிச்சு நாங்கள் போதுமான படங்களை கீறி அது மறந்து போனாலும் பிள்ளைகள் யூடியூப்ல அந்த லிங்க் உங்களோட குரூப்ல போட்டிருக்கிறேன், அதுல தாராளமா பார்த்துக்கொடுங்க. அப்ப இதுல 8வது கேள்வியாக இருக்கிறது ஏ இடைவெட்டு சாரி ஏ டேஷ் இடைவெட்டு பி. ஏ டேஷ் இடைவெட்டு பி என்ற வட்டத்துக்குள்ள வட்டம். ஏன்னா பிக்குள்ளேயே ஏ இருக்கிற, பிக்குள்ள முழுமையாக ஏ இருக்கிறார். இப்படி கேள்வி பார்த்தினாங்க, நிறைய கேள்வி பார்த்தினாங்க. சரி, இந்த பயிற்சி முழுமையாக செய்யணுங்க. அப்ப அதற்காக பார்த்துக்கொள்ளுங்க, மறந்திருந்தா அதை பார்த்துக்கோ. ஓகேவா? சரி. அப்ப இந்த வெளி வட்டம் தான் பி, உள்ளுக்குள்ள இருக்க சின்ன வட்டம் ஏ. சரியா? இலத்தோடு அப்ப ஏ டேஷ் ஏ தவிர்ந்த பி மட்டும், ஏ தவிர்ந்த பி மட்டும் என்ன பிள்ளை, இங்க மட்டும் இல்லட்டும். இப்படி வந்தா என்ன, ஏக்கு நிரப்பி போட்டு இடைவெட்டு வந்து பி வந்தா நான் இதை எப்படி வாசிக்கணும்னு சொல்லி தந்திருக்கிறேன் உங்களுக்கு. எப்படி வாசிக்க சொல்லி தந்திருக்கேன்? பிஏ மட்டும் நிலட்டன். பிஏ மட்டும் நிலட்டணும்னு சொன்னா எந்த பகுதி வர போகுது? 1, 2, 3? எந்த பகுதி நிலட்டுப்பட போகுது? 2 மட்டும். 2வது. என்ன, இதுக்கு நான் 2ஆம் நம்பர் போட்டுருக்கேன். இந்த பகுதியை மட்டும்தான் நாங்க நிலட்ட போகிறோம். இந்த பகுதியை மட்டும்தான் நாங்க நிலட்டோம். ஓகேவா? இந்த பகுதியை மட்டும் நிலட்டோம். இப்ப இவ்வளவுத்துக்கும் முழுவதும் டேஷ் வந்தா என்ன செய்வீங்க? இவ்வளவுத்துக்கும் முழுவதும் டேஷ் வந்தா என்ன செய்வீங்க? நிலற்றினதை நிலற்றக்கூடாது, நிலற்றாததை நிலற்றணும். அதேதான், மொத்தத்துக்கும் டேஷ் போட்டா, மொத்தத்துக்கும் டேஷ் போட்டா அந்த டேஷ் அழிச்சு போட்டு யோசிப்போம். ஷார்ட்கட். மொத்தத்துக்கும் டேஷ் போட்டா அந்த டேஷ் அழிச்சு போட்டு இந்த படத்தை யோசிச்சா இதுல என்ன வந்திருக்கோ அந்த பிரதேசம் தவிர. அப்ப இங்க நிலட்டினது நம்ம கீரை போடுறது நிலட்டுப்படாது, நிலட்டுப்படாதது நிலட்டுப்படும், நிலட்டுப்படாது நிலட்டுப்படும், நிலட்டுப்பட்டது நிலட்டுப்படாது. இது மொத்தத்துக்கு டேஷ் வந்தா இந்த மாதிரி யோசிக்கணும். ஓகேவா? சரி, இதை விட நாங்க இதுல ஒரு 20, 25 படம் கீறி இருக்கிறோம். அது உங்கள்ட்ட இருக்கு, கொப்பியிலே நோட் பண்ணியிருப்பீங்க. அப்ப அதுல பார்த்துக்கிட்டு முடியும். ஓகே, அடுத்த 9ஆம் கேள்வி போவோம். சரியா? அடுத்தது 9ஆம் கேள்வி போவோம். 9ஆம் கேள்வி என்ன சொல்லுது? ஓகே, இது நீங்க ஃபர்ஸ்ட் டைம்ல படிச்சிருப்பீங்க. அப்படியே ஃபர்ஸ்ட் டைம்ல படிச்சிருப்பீங்க, நான் உங்களுக்கு சொல்லி தரவில்லை. என்ன, இந்த செகண்ட் டைம்ல என்ன வாரீங்க? அப்ப வர்க்கமூலம் 20 பெருமானம் எவ்விரண்டு முழு எண்களுக்கு இடையில அமையும்? வர்க்கமூலம் 20 பெருமானம் எந்த 2 முழு எண்களுக்கு இடையில அமையும் என்ற ஒரு கேள்வி கேட்கலாம். அல்லது அன்னளவாக பெருமானத்துக்கு கேட்கலாம். வகுத்தல் முறையே இதுல கேட்க மாட்டாங்க, ஃபர்ஸ்ட் பார்ட்ல கேட்டது இல்லை. சரியா? கேட்டது இல்லை. 4க்கு மஞ்சள். ஓகே, விட சரி. இதுல 2 டைப் கேள்வி இருக்கு பிள்ளை. இதுல இப்ப எம்சிக்யூ எல்லாம் மாறுது. 3, 4 விடையை தந்து போட்டு என்ன எம்சிக்யூ மாதிரி எல்லாம் வரும். சரியா? அப்ப 20க்கு முன்னுக்கு வர நிறைவேற்கன்னு என்ன, பின்னுக்கு வர நிறைவேற்கன்னு என்ன? முன்னுக்கு வர நிறைவேற்க எண் வந்து 16, பின்னுக்கு வர நிறைவேற்க எண் வந்து 25. 16, 25. சரியா? முன்னுக்கு வர நிறைவேற்கன் 16, பின்னுக்கு வர 25. அப்ப 16 விட 20 கேட்கணும், 20 விட 25 பெருசு. அப்ப வர்க்கமூலம் 16 எங்களுக்கு விட தெரியும். என்ன விட? 4. வர்க்கமூலம் 20க்கு கூட தெரியாது. தெரியாது. வர்க்கமூலம் 25க்கு என்ன விட? 5. 5. வர்க்கமூலம் 25. ஆகவே 4,5 கிடையாது அமையும். ஆகவே 4,5க்கு இடையில் அமையும். ஓகே, இப்ப இல்ல முதலாம் அண்ணளவாக பெருமானம் கேட்டா நாங்க 4,5க்கு இடையில 9 நம்பர் இருக்கு. என்ன, 4,5க்கு இடையில 9 நம்பர், 4.1, 4.2 தொடங்கி என்ன 4.9 வரைக்கும் இருக்கு. 4.9 வரைக்கும் இருக்கு. 4 5 வராது, 4 5 வராது.
சரியா? 4க்கும் 5க்கும் இடையில இப்படி இந்த 9 நம்பர் இருக்கு. ஒவ்வொன்றையும் அதே நம்பரால பெருக்கி பார்த்து 20க்கு கிட்ட வார நம்பரை செலக்ட் பண்ணுவோம். சரியா? ஓகே. அப்ப அந்த கேள்விக்கே கேட்க இதுல கேட்ட கேள்விக்கு விட 4க்கும் 5க்கு இடையில அமையும். ஓகே தானே? சரியா? ஓகே. அடுத்த பிள்ளைகள் அடுத்த கேள்விக்கு போகும். காரணிப்படுத்தல். சரியா? 10வது கேள்வி. a வர்க்கம் சய 2a சய 15. காரணிப்படுத்தல். சரியா? காரணிப்படுத்தல்ல எத்தனையோ முறைகள் இருக்கு. இது நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறேன் இந்த கேள்வி. இதுல பிள்ளைகள் ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலையும் ஒவ்வொரு டீச்சருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கு இந்த கேள்வியை சொல்லி தரதுக்கு. நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சமான ஸ்டைலை நீங்க பின்பற்றலாம். என்னுடைய முறைதான். ஏ வர்க்கத்தில குணகம் 1, ஏ அல்லது ஏ வர்க்கம் தவிர்ந்த உறுப்பு 15. அப்ப முதலாவது நம்பரையும் கடைசி நம்பரையும் பெருக்கணும். 1 தர 15 15. எழுத்தையும் சேர்த்து பெருக்கிறதான் சொல்லி தருவாங்க எல்லாரும். நான் அப்படி இல்லை, சும்மா எளிய சிம்பிளா வழங்கும் மாதிரி நம்பரை மட்டும் பெருக்கி போடும். அதுக்கு பிறகு காரணிகள் எழுதுவோம், பெருக்கமாக எழுத போறோம். சரியா? என்னென்ன எழுத போறோம்? 1 தர 15 எழுதலாமல்ல, 2 தர வராது, 3 தர 5 4 வராது, அங்கால 5 தர 3 வரும். 5 தர 3 இங்க வந்துட்டபடியா இனி புதுசா ஒன்றும் இருக்காது. சரியா? அப்ப இந்த 2ல யாரு 2 உருவாக்குவார்? யாரு 2 உருவாக்குவார்? இந்த 2 3 தர 5 2 கூட்டினா 16 கழிச்சா 14. அப்ப இவர் சரி வர மாட்டார். இத கூட்டினா 8, அது சரி வராது. ஆனா கழிச்சா 2 வரும். சரியா? அப்ப இவரை கழிச்சு தான் நாங்க வர பண்ணணும். அப்ப முதல்ல இந்த நம்பரை அப்படியே எழுதும், இந்த நம்பரையும் அப்படியே எழுதும். சரியா? ஆனா இவரைத்தான் நாங்க 3 5 மட்டும் மாத்தி எழுதணும். 3a என்றும் 5a என்றும் மாத்தி எழுதணும். இந்த 2a இப்ப கழிச்சா தான் எங்களுக்கு வரும். 2 கூட்டினா வராது, கூட்டினா 8 வரும், கழிச்சா தான் வரும். அப்ப ஒரே குறிகள் போட்டா கூட்டுப்படும். ஒரே குறியண்டா கூட்டும், அதே குறிய போடணும். வேற வேற குறி போடணும். அப்ப யார் பிளஸ் யார் மைனஸ்? 5 வந்து மைனஸ் 3 வந்து பிளஸ். 5 மைனஸ் 3 பிளஸ். ஏனண்டா 5 3 வேற வேற குறி. அப்ப கழிபடும். கழிபட்டா விடைக்கு பெரிய நம்பர் குறிய போடணும். அப்ப பெரிய நம்பர் வந்து 5. அப்ப 5 குறி தான் இங்க வந்துருப்போம். சரியா? இங்க வார குறி வந்து பெரிய நம்பருக்கு வரும். இல்லை, இதுல என்ன குறி இருக்கோ அது பெரிய நம்பருக்கு வரும். அப்பதான் சரியா வரும் 2. இனி என்ன செய்ய போறோம்னா, இனி இத 2ஆக்கும். இங்க 2 உறுப்பு, இங்க 2 உறுப்பு, 2 உறுப்புகள்லையும் இருந்தும் பொது எடுப்போம். சரியா? இந்த ஏ வர்க்கத்திலையும் 3a-லையும் பொதுவா இருக்கிற உறுப்பு என்ன? A ஏ சொல்லலாம். ஏ பொது எடுத்தா ஏ வர்க்கம், ஏ தர ஏல ஏ எடுத்துட்டோம், அப்ப இங்க ஏ வரப்போகுது. 3 தர ஏல இருந்து ஏ எடுத்துட்டோம், அப்ப 3 வரப்போகுது. சரியா? ஏசக 3 வந்துட்டா இங்காலையும் ஏசக 3 தான் வரும். பார்ப்போம். இங்க 5 இருக்கு, இதுக்குள்ள 5 இருக்கு என்ன? இங்க 5 இருக்கு, இந்த 15க்குள்ள 3 தர 5 இருக்கு. அப்ப பிள்ளைய சாய 5 பொது எடுக்கும். 1க்கு சாய 5 இருக்கு, சாய 5 பொது எடுப்போம். அப்ப சாய 5 தர ஏல இருந்து சாய 5 பொது எடுத்துட்டேன். நேர் அங்கால இதுல நேர் குறிதான் வரப்போகுது. நேரும் மறையும் பெருக்கப்பட்டதான் மறைவு. அப்ப 3 தானே 15, அப்ப 3 வரும். பாத்தீங்களா? இதுல வந்த கோவை இங்க வரணும், மாத்தி எழுதுறாங்க புள்ள. இந்த கோவை இங்க வராட்டி நீங்க செஞ்சது புள்ள. ஓகே. அப்ப இப்ப இவ்வளவுக்குள்ளேயும் இருந்தும் யார பொது எடுக்கலாம்? யார ஏசாயா 3. ஏசாக 3 பொது எடுக்கலாம். என்ன? ஏசாக 3 பொது எடுத்தா இங்க ஏ முறை வரப்போகுது, இங்க தயா இங்க வரப்போகுது. ஓகேவா பிள்ளை? இது காரணிப்படுத்துக. இதே கேள்வியை தீர்க்கன்னு சொல்லி தரலாம். இதுல 0 போடலாம். 0 சமன் 0 சமன் 0 சமன் 0 வரும்.
அவை ரெண்டு விட வரும். என்ன விட ரெண்டு விட சொல்லுங்க அப்போ 0 சமன் 0 வந்திருந்தா என்னென்ன விட வந்திருக்கும்? சயமூன்று சக ஏ சமன் சயம் உண்டு. அடுத்த விட ஏ சமன் 5 சக 5. ஓகேவா? சரி இல்லை இந்த கேள்வி விளங்கிட்டா? ஆம் சார் 10க்கு 10 வந்தாங்க மெசேஜ் பண்ணலாம் அல்லது ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். 10க்கு 10 போடலாம். செய்துட்டு வந்திருக்கீங்களா அப்ப? ஓகே, வாழ்த்துக்கள். சரி, 10க்கு 10 வராட்டியும் வாழ்த்துக்கள் தான். திரும்ப செய்து 10க்கு 10 வர பண்ண. ஓகே ஓகே, எல்லாருக்கும் நிறைய பேருக்கு 10க்கு 10 வந்திருக்கு, 10 வந்திருக்கு. சரியா? அப்ப இதை பார்த்துட்டு மத்தாக்கள் பயப்படுறீங்க. ஐயோ என்னடா நமக்கு 10க்கு 10 வரல, இவ்வளவு பேருக்கு 10க்கு 10 வந்திருக்கு என்று சொல்லி யோசிக்காதீங்க. சரி, ஓகே, 9 எல்லாம் போடுறீங்க. ஓகே, அதுக்கும் ஒரு துணிச்சல் இருக்கும். 7 எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். சரியா? 7 வந்தாக்கள் 6 வந்தாக்கள் பாருங்க, எந்த கேள்வியில பிழை விட்டு இருக்கிறோமோ அந்த கேள்வியில இனிமே வாழ்க்கையில பிழை எடுக்க கூடாது. சரியா? அப்ப பிழை எடுக்கிறது நல்ல விஷயம். ஏன்னா சரி எடுக்கிறத விட உண்மையா பிழை எடுக்கிறது நல்ல விஷயம். ஏன்னா உங்களுக்கு தான் மறக்காது, எப்பவுமே மறக்காது. சரியா பிள்ளைகள்? ஓகே, நாளைக்கும் வகுப்பு இருக்கு. அப்ப இந்த கேள்வியோட நான் நிறைவு செய்கிறேன். நாளைக்கு தொடர்ச்சியா இந்த பேப்பரை முடிப்போம். சரியா? ஓகே, இப்போ 11வது கேள்வி பாருங்க. 11வது கேள்வி ஒரு படம் ஒன்று தரப்பட்டிருக்கேனே, அந்த பார்ப்போம், உங்களுக்கு காட்டுறேன். பேப்பர் இல்லாத கஷ்டமா இருக்கும். 11வது கேள்வி பாருங்க பிள்ளைகள். ஒரு சாய் சதுரம் ஒன்று தரப்பட்டிருக்கேன். ஒரு சாய் சதுரம் ஒன்று சொன்னா சதுரம் என்றாலே 4 பக்கமும் சமம். அது சாஞ்சிருந்தா என்ன, சாயாம இருந்தா என்ன? சதுரம் என்றாலே சின்ன வகுப்புல இருந்தே படிக்கிறீங்க. சின்ன வகுப்புல முதலா படிச்ச உருவமே ஒரு சதுரமா தான் இருக்கு. என்ன? ஏபி வந்து 5 சென்டிமீட்டர், பிடி பிடி வந்து 6 சென்டிமீட்டர். ஏசி நீளத்தை கட்டுறது, ஏசி நீளத்தை கட்டுறது. சரியா? ஓகேவா பிள்ளைகள்? ஓகே, சரி. அப்ப உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, சாய் சதுரத்துல சிறப்பியல்புகள்னு சொல்லி ஒரு பாடம் படிச்சாங்க, இணைகரம். என்ன பிள்ளை ஞாபகம் இருக்கா உங்களுக்கு இணைகரம்? ஓகே பிள்ளை, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? சதுரத்திர செவ்வகத்திர சாய் சதுர சிறப்பியல்புகள் படிச்சினாங்க. சரியா? அதுல பிள்ளையாக விளங்கக்கூடாது. சாய் சதுரத்துல மூளை விட்டங்கள் நீளங்கள்ல சமம் மட்டும் பிள்ளையாக விளங்கக்கூடாது. அதுக்காண்டி தான் நான் இதை உங்களுக்கு ஷேர் பண்றேன். மூளை விட்டங்கள் நீளங்கள்ல எப்ப சமம்ண்டா அது செவ்வகத்துக்கும், என்ன, செவ்வகத்துக்கு மூளை விட்டங்கள் நீளத்துல சமம். சரியா? அது மாதிரி சதுரத்தின் சிறப்பியல்பு என்ன? சதுரத்திலையும் பாருங்க மூளை விட்டங்கள் நீளத்துல சமம். அதே நேரம் மூளை விட்டங்கள் அந்த செங்கோணத்துல இடைவெட்டும். இந்த நடுவுல இருக்கிற கோணம் செங்கோணமாக இருக்கு, 4 கோணமும் செங்கோணமா இருக்கும். மூளை விட்டங்கள் நீளத்துல சமம். சரியா? ஆனா சாய் சதுரத்துக்கு மூளை விட்டங்கள் நீளத்துல சமமா? சாய் சதுரத்துக்கு மூளை விட்டங்கள் நீளத்துக்கு சமம்னு சொன்னாங்களா, நாங்க படிச்சினாங்களா? இல்லை. இல்ல. மூளை விட்டங்கள் செங்கோணத்துல இடைவெட்டும். சரியா? மூளை விட்டங்கள் செங்கோணத்துல இடைவெட்டும். ஓகே தானே? அவ மறந்துடாங்க, இந்த சிறப்பியல்புகளை மறந்துடாங்க. அவ இது சரி பிழையிடுக, இந்த கூற்று சரியா பிழையான்றதுக்கு அதிகபட்சம் இந்த கேள்விகள் வாருது. சரி பிழையிடுகளுக்கு தான் இந்த இணையரங்கள்ல கேட்டு வருங்கள், இணையரங்க பண்புகள், அதோட இந்த சிறப்பியல் உள்ள இணையரங்கள். அப்ப சாய் சதுரம் இந்த மூளை விட்டம் 6 சென்டிமீட்டர்ன்றதுக்காண்டி இந்த மூளை விட்டங்கள் 6 சென்டிமீட்டர் போட்டுடலாமா? இல்ல. சரியா? அப்ப ஏசி நீளத்தை காண்றதுக்கு நாங்க வேற ஒரு முறையை தான் கையாளும். ஓகேவா? என்ன முறை அது? என்ன முறை? ஏசி நீளத்தை எப்படி காணலாம்?
பைத்தகரசின் தேற்றம் சார். என்ன தேற்றம்? பைதகரஸ் தேற்றம். ஞாபகம் இருக்கா? பைதகரஸ் தேற்றம் 9ஆம் ஆண்டுல படிச்சிருக்கீங்க. பைதகரஸ் தேற்றம் செங்கோணத்தில் இடைவெட்டுமா, தாய் சதுரம் செங்கோணத்தில் இடைவெட்டும். அப்ப இவர் செங்கோணம் என்றா இவரும் செங்கோணம் தான், புத்தெதிர் கோணம். அதனால நேர்கோட்டில் அடுத்துள்ள கோணங்கிற அடிப்படையில இவரும் செங்கோணம் தான், இவரும் செங்கோணம் தான். அப்ப இந்த 4 முக்கோணியுமே செங்கோணம் தான். அதே மாதிரி இது சாய் சதுரம் என்றபடியா இவர் 5 இவர் 5, இவர் 5 இவர் 5, இவர் 5 இவர் 5. சாய் சதுரத்தின் எல்லா பக்கங்களும் சமம். அதே மாதிரி சாய் சதுரத்தின் மூளை விட்டங்கள் ஒன்றை ஒன்றில் சமகூரிடும். இணைகரத்தின் மூளை விட்டம் ஒன்றை ஒன்றில் சமகூரிடும். அப்ப பிடி வந்து 6 பிடி வந்து 6 ஓடி எவ்வளவு, ஓபி எவ்வளவு? இவ்வளவு 6 இந்த துண்டு எவ்வளவு, இந்த துண்டு எவ்வளவு? 3 சென்டிமீட்டர். 3 சென்டிமீட்டர். சென்டிமீட்டர். 3 சென்டிமீட்டராக இருக்கும். ஏனென்றால் இணையரத்தின் மூளை விட்டங்கள் ஒன்றை ஒன்றில் சமகூட்டும். அப்ப இந்த துண்டும் இந்த துண்டும் சமம். அதே மாதிரி இந்த துண்டும் சமம். ஓகே அப்படியே 3 கோடு 2 கோடு போட்டுருக்கோமே, வித்தியாசப்படுத்தி காட்டும். அப்ப இதுக்கு 3 ஓகே அப்படியே. ஓகே, இப்ப ஏதாவது ஒரு முக்கோணத்துல நாங்க இந்த துண்டு ஏஓ மட்டும் கண்டாலே சரி. ஏன்னா எங்களுக்கு ஏசிடன் எல்லாம் காணணும். அப்ப ஏஓ கண்டா சரி, அதாவது ஓஏ கண்டா ஓசியும் அதுக்கு தான் சமனா இருக்கும். ஆகவே எங்களுக்கு ஒரு துண்டை கண்டா சரி. அப்ப இந்த முக்கோணத்துல பைதகரஸ் தேற்றத்தை போடுவோம். சரியா? ஏஓடி முக்கோணி ஏஓடியில் பைதகரஸ் தேற்றப்படி சரியா? பைதகரஸ் தேற்றப்படி பாருங்க. இது நான் தனியாக சிம்பிளாசிக்கு காட்டுறேன். இப்படி இருக்குன்னா பாருங்க, இந்த செங்கோணத்துக்கு எதிரில் இருக்கிற பக்கம் தான் பிள்ளை செம்பக்கம். செங்கோணத்துக்கு எதிரில் இருக்கிற பக்கம் தான் செம்பக்கம், அது 5. அப்ப இன்னொரு பக்கம் 3. அப்ப இவர் எங்களுக்கு தெரியாது என்ன, இவர் எங்களுக்கு தெரியாத ஒரு எக்ஸ்டெண்ட் போடுவோம். சரியா? அப்ப பிள்ளை பைதகரஸ் தேற்றத்தை ஞாபகப்படுத்துறோம். செம்பக்கத்தின் வர்க்கம், செம்பக்கம் தான் பிள்ளை செங்கோண முக்கோணத்துல 3 பக்கங்கள் இருக்கும். முக்கோணத்துல அதுல செங்கோண முக்கோணமா இருந்தா செம்பக்கம் தான் மற்ற 2 பக்கங்களை விட பெருசாக இருக்கும். மற்ற 2 பக்கங்களை விட செம்பக்கம் தான் பெருசாக இருக்கும். அப்ப செம்பக்கத்தின் வர்க்கம் சமன் மற்ற 2 பக்கங்கள்ல வர்க்கங்கள்ல கூட்டுத்தொகைக்கு சமனா இருக்கு. இதுதான் பைதகரஸ் தேற்றம். செம்பக்கம் என்று சொன்னா செங்கோணத்துக்கு எதிரில் இருக்கிற பக்கம், செங்கோணத்தை உருவாக்குற பக்கங்கள் இல்லை. சரியா? செங்கோணத்தை உருவாக்குற பக்கங்கள் இந்த எக்ஸும் 3. செங்கோணத்துக்கு எதிரில் இருக்கிற பக்கம் 5, அதான் செம்பக்கம். செம்பக்கத்தில வர்க்கம் சமன் மற்ற 2 பக்கங்களோட வர்க்கங்களின் கூட்டுத்தொகைக்கு சமனா இருக்கு. அப்ப 5 வர்க்கம் எவ்வளவு பிள்ளை? 5 வர்க்கம் 25. 3 வர்க்கம் 9 9 கழிபடும். 25 9 போனா 16. எத்தனை? 16. எக்ஸ் வர்க்கம் சமன் 16. சரியா? எக்ஸ் சமன் வர்க்கம் மூலம் 16. வர்க்கம் மூலம் 16 கூட என்ன பிளேஸ்? வர்க்கம் மூலம் 16 4 சென்டிமீட்டர். அப்ப இவர் 4 சென்டிமீட்டர் என்றா OA 4 சென்டிமீட்டர்னா OC எவ்வளவு இருக்கும்? 4 அவர் 4 சென்டிமீட்டரா இருப்பார். அவர் 4 சென்டிமீட்டரா இருப்பார். அப்ப AC நீளம் எவ்வளவு? 8 சென்டிமீட்டர். AC 8 சென்டிமீட்டர். எல்லாரும் 6 சென்டிமீட்டர்னு சொல்லி போட்டுட்டு வந்திருப்பாங்க இந்த கேள்வி செஞ்சார்கள். ஆனால் ஞாபகம் வச்சு கொள்ளுங்க, சாய் சதுரத்தின் மூளை விட்டங்கள் நீளத்துல சமம் இல்லை. பக்கங்கள் எல்லாம் சமனா இருக்கு, மூளை விட்டங்கள் நீளத்துல சமம் இல்லை. அதே நேரம் சாய் சதுரம் மூளை விட்டத்துல செங்கோணத்துல இடைவெட்டும். அதே மாதிரி சாய் சதுரம் இந்த உச்சி கோணங்களை 2 சம பகுதிகளாக பிரிக்கும். இதுதான் சாய் சதுரத்தின் சிறப்பியல். ஓகே தானே? அப்ப அதை ஒருக்கா பார்த்து கொடுங்க. சரி புலை இடுகையில வரும் இந்த கேள்வி. இவ்வளவு பெரிய கேள்வியா போட மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்ல செய்யறதுக்கு இடம் போதாது உள்ளதையும் எழுதுறதுக்கு. அப்ப இந்த கேள்வி கொஞ்சம் அட்வான்ஸா வந்திருக்கு.
பரவாயில்ல. ஓகே, அது இப்போ எங்களுக்கு விளங்கியிருக்கும்னு நம்புறேன். சரியா பிள்ளைகள்? ஓகே, இப்போ நீங்க இந்த 11 கேள்வியிலையும் ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம் பிள்ளைகள்.